பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்று வேத தியானத்திற்கு யாக்கோபின் புஸ்தகம் 1:12 நம்ம வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது அவன் பாக்கியவான், அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆனால் அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அவன் எப்படி உத்தமன் என்று விளங்கப்படுகிறது? சோதனையை சகிக்கிற பொழுது அவன் பாக்கியவானாக இருக்கிறான், அவன் உத்தமன் என்று விளங்கப்படுகிறது. கர்த்தர் அவனுக்கு ஏற்றதான ஒரு கிரீடத்தை அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ முதல்ல காணப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன். சோதனையை மனிதன் சகிக்க முடியுமா என்றால் சொன்னால், இயற்கையாகவே மனிதன் ஒரு ஈஸான வாழ்க்கையை வாழணும் என்று நினைப்பான். ஒரு கம்ஃபர்டபுளான, ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வேணும் என்றே நினைப்பான். அது இயல்பான விஷயம், அது ஒன்று தவறும் இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான் சோதனையை சகிக்கிறவனாய் இருப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோபு ஒரு நீதிமான் என்று. அவனை சொல்லப்படுகிறது அவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. அவன் உத்தமன் என்று கர்த்தர் அறிந்தார். சோதனைகள் வந்த பிறகும் அவன் உதறினால் ஒரு பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உத்தமன் என்று சோதனைக்கு பின்பதாகவும் விளங்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் யாக்கோபு அதே 1வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதற்கு சோதனையை அவன் சகிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் அவனுக்கு உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, இந்த சோதனையினால, இந்த பரீட்சையினால விசுவாசம் அதிகரிக்கிறது என்றும், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்றும், விசுவாசம் உண்டாகிறது அதனால பொறுமை உண்டாகிறது என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ அந்த சோதனையில் ஒரு பொறுமை வருகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் இருக்கிறது, பொறுமை உண்டாகிறது. இந்த உபத்திரம் நெருக்கத்தினால, இல்லை என்றால் சோதனைகளினால. சோதனையை கர்த்தர் எனக்கு தருகிறார்கள் என்பது அல்ல, அது என் நிமித்தமாக, நான் விட்டு கொடுக்காதது நிமித்தமாக, சுயம் சாகும்படியாக, கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக, நான் தன்னிலை உணரும்படியாகவும் இதையெல்லாம் நமக்கு கடந்து வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பூர்ண கிரியை செய்ய கடவுது. இந்த பொறுமை என்ன செய்யுமா? பூர்ணமான கிரியை செய்ய கடவும். இந்த பூர்ணம் அப்படிங்கிற விஷயம் மனிதனிடத்தில் இல்லை. பூர்ணம் மனிதனிடத்தில் கிடையாது. பர்ஃபெக்ட் மனிதனிடத்தில் இல்லை. மேன் இஸ் இம்பர்ஃபெக்ட். அவன் பூர்ணமானவன் அல்ல. தேவன் மாத்திரமே பூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவன் அந்த காரியம் தேவனுடையதாக இருக்கிறது. எப்படி நீதி கர்த்தருடையதாக இருக்கிறதோ, அவருடைய சுபாவமாக இருக்கிறதோ, அவருடைய பகுதியாக இருக்கிறதோ, அப்படியே பூரணமும் தேவனுடையதாக இருக்கிறது. அது அவனுக்கு உண்டாகத்தக்கதாய் சோதனையின் வழியாய் கடந்து போகிறான். விசுவாசம் பரீட்சை அது என்ன செய்யுதுன்னா கொண்டு வருகிறது. அதன் மூலமாக, அந்த பரீட்சையின் மூலமாக பொறுமை அவனுக்கு என்ன செய்தான் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது சோதனையின் ஒரு சின்ன அப்ரிவேஷன் தான் அவன் பார்த்தோம், சின்ன காரியத்தை பார்க்குறோம். அதை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் சுருக்கமாக இந்த சோதனை குறித்து இன்னொரு பகுதியை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் காணப்படுபவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையும் உண்டாகுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். சீக்கிரமாய் நீங்குகிற இந்த லேசான உபத்திரம் அதிகமான கன மகிமையும் கொண்டு வருகிறது. மகிமை என்பது இந்த பூமியிலே காணப்படுகிற ஒரு காரியமாக நமக்கு தெரிஞ்சாலும் அது மாயையாக இருக்கிறது, மறைந்து போகிறதா இருக்கிறது. வேதத்தில் இங்கே சொல்லப்படுகிற கன மகிமை இவை எல்லாம் அது நித்தியத்துக்குரியதாக இருக்கிறது, மறைந்து போகாததாக இருக்கிறது. அது தேவனுடைய காரியமாக இருக்கிறது, தேவனுடைய மகிமையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இவை எல்லாவற்றையும்
எப்படி நமக்கு பெற்றுக்கொள்கிறோமாம்? உத்தமனாக இருக்கும் பொழுது. யார் உத்தமன் என்று சொல்லும் பொழுது அங்கே சோதனையை சகிக்கிறவனாக இருக்கிறான், அவன் பாக்கியவான், அவன் நீதிமான், அவன் உத்தமன் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக அதே வசனத்தில் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றுங்கிறதான வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்படுது. கிரவுன் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4:8 வாசிக்கும் பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அது தந்தருளுவார். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை மனிதன் அறிவானாம், நீதிமான் அறிந்திருக்கிறான். எனக்கு ஒரு கிரீடம் உண்டு, நீதியின் கிரீடமாக இருக்கிறது. இந்த நீதி என்று சொல்லும் பொழுது தேவனின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அவருடைய கிரீடத்தை எனக்கு தருகிறார், இல்லை என்றால் நீதியின் கிரீடத்தை எனக்கு தருகிறார் என்றே வைத்துக் கொள்ளலாம். அது எப்படி உண்டாகிறதாம்? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். அப்போ அவருடைய பிரசன்னத்தை அவரை விரும்புகிறதான யாவருக்கும் தந்தருளார் என்று நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக யாக்கோபின் புஸ்தகத்துக்கு நீங்கள் 1ஆம் அதிகாரத்துக்கு 12ஆம் வசனத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனை நேசித்தால் மாத்திரமே இந்த உபத்திரவத்தின் வழியாக நம்ம சுலபமாய் கடந்து போக முடியும். சோதனையை சகிக்கிற மனுஷன் என்று சொல்லும் பொழுது மனுஷனால் அது சகிக்க முடியவே முடியாது, அது அவனால் முடியாது. ஆனால் அதை சகித்ததான கிறிஸ்துவினால் மட்டுமே அது உங்களாலும் என்னாலும் சாத்தியமாகும். கிறிஸ்துவை நான் நேசிக்கும் பொழுது அது சாத்தியமாகிறது. If I love my Christ, then I will have the perseverance to get the crown of the eternal life. நான் தேவன் மேல் நான் அன்பு வைக்கும் பொழுது அந்த சோதனையை நான் சகிக்கவும் முடிகிறது, அதை நான் ஜெயம் எடுக்க முடிகிறது. அதன் மூலமாக நித்திய கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுகிறது, நான் சுதந்திரத்தை கொள்ளவும் என்ன செய்கிறது முடிகிறது, பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ரொம்ப இச்சை அடக்கமாக ஒலிம்பிக்ஸில் ஓடுகிறவங்க, ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக ஒரு செகண்டுக்கு, அந்த நேனோ செகண்டுக்காக அவங்க அவ்வளோ பிரயாசப்படுவாங்க, அவ்வளோ மெழுகேற்றுவார்கள், தங்கள் சரீரத்தை அதற்கு ஏற்ற எபிலிட்டியோட மிகவும் கவனமாக இருப்பார்கள் அழிகிறதான கிரீடத்திற்கு. அப்போ அழிவுள்ள கிரீடத்துக்கு இவர்கள் இப்படி செய்வார்கள் சொன்னால், அழியாத கிரீடத்திற்காக நீதிமான் அவன் சகலவற்றையும் சகிக்கிறான், அவன் எல்லாவற்றையும் அவன் சகிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் அன்பினாலே இது முடிகிறது. இந்த கிறிஸ்துவின் அன்பினாலேங்கிறது அவர் அன்பை அறியும் பொழுதுதான் நாம் அவர் மேல் அன்பு செலுத்த முடியும். நான் அவரை நேசிச்சிருவேன், ஐ லவ் ஜீசஸ், அது ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அது மனுஷனால் முடியாது. எப்போ முடியும்னா கிறிஸ்துவின் அன்பை அறியும் பொழுதே நான் அவரை நேசிக்க ஆரம்பிப்பேன். வேதம் சொல்லுகிறது, நான் பாவியாக இருக்கும் பொழுதே அவர் என்னை நேசித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சபைக்கு சொல்லுகிறார், அப்பொழுது தருவேன், மரண பரியந்தமும் உண்மையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம், எல்லாம் உண்மைதான். இங்கே சொல்லப்படுகிற மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஒருவேளை இந்த உண்மை இல்லாமல் போவதற்கு சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் சோதனை சகிக்கிற மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும். நீதிமான் சோதனையை சகிப்பான். காரணம், கிறிஸ்து சகித்தார், பாடுகளை சகித்தார், சிலுவையிலே சகித்தார், எனக்காக சகித்தார். நானும் இதே பாடுகள் கர்த்தர் ஒருவேளை என்னை அனுமதிப்பார்ன்னு சொன்னா, அதை என் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக, என்னை நேசிச்ச நிமித்தமாக, அதை நான் அறிந்து கொண்டது நிமித்தமாக, அப்பொழுதும் நான் பூரணமாய் அறிந்து கொள்வேன் என்பதை அல்ல, என்னுடைய குறைவின் அறிவினாலும் குறைவின்
எனக்கு அது அவருடைய எனக்கு இருக்கிறதான குறைவிலும் அவரை நான் கண்டுகொள்வதான நிமித்தம் அவர் என்னை நிறைவாய் மாற்றுகிறார். அந்த நிறைவில் நான் அவரை நேசிக்கிறவனாய் இருக்கிறேன். ஒன்றும் என்னாலே அல்ல, அவராலே. நான் அவர் நேசிக்கிறது கூட அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால தான் நேசிக்க முடியும். நான் சொல்லலாம், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன். நம்ம நிறைய இடங்களில் வாசிப்போம், ஜீசஸ் லவ்ஸ் யூ, பட் டூ வி லவ் ஜீசஸ்? இமிடியட்லி வில் சே எஸ், பட் நாட் அப் டு தி மார்க் ஆஃப் ஜீசஸ். கிறிஸ்து என்னை நேசிப்பதை போல நானும் அவரை நேசிக்க வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு மரணத்திலும் வலிமையானது. நம்முடைய அன்பும் அப்படி இருக்க வேண்டும். அப்படித்தானே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அப்படி வாழ்ந்தார்கள். யோவானை தவிர எல்லாரும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்களே. எத்தனை நீதிமான்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். நாமும் இரத்த சாட்சியை மறிக்க என்பது நான் சொல்லவில்லை. ஒருவேளை அதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் சொன்னால், வாழ்க்கை இல்லை என்றால் உலகத்தை துச்சமாய் மதிக்கத்தக்கதான ஒரு அன்பு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்டதை போல எனக்கும் காணப்பட வேண்டும். இது எப்போ வரும்? சோதனையை சகிக்க நான் முற்படும் பொழுது. சோதனை யாரால் சகிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பு நம்மளே பூரணமாக இருக்கும் பொழுது. அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் அந்த பூரணத்தை அனுபவிக்கும் போது, அதை அறிந்து கொள்ளும் பொழுது. அதுக்கு தான் சோதனையை தரலாம், தனிமையை தரலாம், நெருக்கத்தை தரலாம், ஒரு உபத்திரவத்தை தரலாம். அந்த நேரத்தில் நான் இந்த உபத்திரவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே நான் கர்த்தரை எப்படி அறிந்து கொள்வது, தேவன் ஏன் இதை அனுமதித்தார் என்பதை அறிந்து அவரை நோக்கி நான் போவேன் என்று சொன்னால் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அது இல்லையா தேவனுடைய ராஜ்யம்? கிறிஸ்துவையும் பிதாவையும் கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. பரலோகம் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. தேவனை அறியும் பொழுது, தேவனை நாம் தேடும் பொழுது, பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையமாக எண்ணுகிறேன் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவர் அறிவது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். நம்ம ஈஸியாக அதை அறிந்து கொள்ள முடியாது. மாறாக அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் உண்டாகிறது. சரி, அடுத்தது பார்க்கிறோம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குள்ளதை பற்றிக்கொள். கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பற்றிக்கொள், உனக்கு கொடுத்த அழைப்பை பற்றிக்கொள், உனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், அதை பற்றிக்கொள், உனக்கான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறதை பற்றிக்கொள், கர்த்தர் உன்னோடு சம்பாஷிக்கிற காரியத்தை நீ பற்றிக்கொள். நீ அதை அசதியா எண்ணாதே. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், நீ போகிறதான பாதை கரடு முரடாக இருக்கலாம், நீ போகிறதான பாதையில ஒரு மனிதனும் இல்லாமல் இருக்கலாம், நீ போகிறதான பாதையில ஒருவரும் உனக்கு ஆறுதல் கொடுக்காமல் இருக்கலாம், நீ போகிறதான பாதையில எந்த மனுஷனும் உனக்கு உதவி அல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை அனுமதித்து இருப்பார் என்று சொன்னால் சகித்துக்கொள். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். நான் நேசிக்கிறேன் என்பதை இந்த சோதனையை சகிக்கிறதுனால மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடிகிறது. அதுவும் அவரால் தான் முடியும். அதுக்கான கிருபையை அவரே தருகிறார். அடுத்தது பார்க்கும்போது அவர் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். இந்த நேசம் இருந்தால் தான் கிரீடம் வருகிறது. அடுத்தது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13:6 சொல்லுகிறது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படு, அவருக்குள் சந்தோஷப்படு. நெகேமியா 8:10 சொல்லுகிறது, தேவனுக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது என்னுடைய பலன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமா இருப்பது? கர்த்தரை நான் நேசிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் வருகிறது. இங்கே சொல்லப்படுறது, சத்தியத்தில் சந்தோஷமாயிரி, தேவனிடத்தில் சந்தோஷமாயிரி. தேவனை நேசிக்கும் போது தான் சந்தோஷம் உண்டாகிறது. யோவான் 3:19 சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நடந்த ஒளியிடத்தில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஒளியான கிறிஸ்து கடந்து போன பாதையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்து அப்படித்தான் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன்.
விரும்பினால் அவன் சோதனையை சகிப்பான். அவன் உத்தமன் என்று கர்த்தருக்கு முன்பதாக விளங்க செய்வான். தேவனுக்கு முன்பதாக தான் உத்தமன் என்று விளங்கும்படியாக கர்த்தர் இந்த சோதனையின் காரியத்தை வைத்திருக்கிறார். நான் உறுதியோடு நான் ஓடத்தக்க தேவனிடத்தில் நான் கிருபை கேட்பேன். சூழ்நிலையை பார்ப்பதில்லை, தேவனை நான் பார்ப்பேன். உத்தமன் தேவனையே பார்ப்பான், நீதிமான் தேவனையே பார்ப்பான். தேவனுக்கு முன்பதாக தன்னை நீதிமான் என்பது அவன் செய்ய நினைப்பானே அன்றி மனுஷனுக்கு முன்பதாக அல்ல. வேதம் சொல்லுது, மனுஷனால் புகழப்படுறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுறவனே உத்தமன். கர்த்தர் கொடுக்கணும். யோபுக்கு கொடுத்த மாதிரி தாவீதுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை தவிர அவன் உண்மை உள்ளவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். மோசே சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எங்கும் உண்மை உள்ளவன். அவர்கள் சகித்தார்கள். மோசே சகித்தான், பாடுகளை சகித்தான், துன்பங்களை சகித்தான். ரோமர்ல எபிரேயர்ல நாம் பார்க்கிறோம், மோசே கிறிஸ்துவின் சந்தோஷத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தமாக பார்வோனுடைய குமாரத்தியின் அந்த காரியத்தை அவன் துச்சமாக எண்ணினான். தேவன் ஜனத்தோடு பாடுபடுவதை அவன் மேன்மையாக எண்ணினான். காரணம் தேவனுடைய அன்பு. நான் தேவனை நேசிக்கும் பொழுதுதான் இந்த சோதனை நான் சகிக்க முடியும். That gives me strength. என் தேவனை நான் நேசிக்கிறேன். கிறிஸ்து பிதாவை நேசித்தார், உங்களை நேசித்தார், என்னை நேசித்தார். பிதாவின் மகிமை ஒன்றே பிள்ளையின் இயக்கமாய் நமக்கு இருக்க வேண்டுமே. சித்தத்தை அவர் செய்து முடித்ததை போல நாமும் செய்ய வேண்டும். ரோமர் 1:18 சொல்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலேயோ அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வார்னிங் கொடுக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2:10 சொல்லுகிறது, கேட்டுக்கு போடுகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியினால் அப்படி நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியினால, இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. சத்தியம் கிறிஸ்துவாக இருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2:11 சொல்லுகிறது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினிக்குள்ளாக படும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:6 சொல்லுகிறது, அதற்கேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். கிறிஸ்து தான் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். சத்தியத்தின் மேல் அன்பு உண்டோ, கிறிஸ்துவின் மேல் அன்பு உண்டோ, சோதனையை சகிப்பீர்கள். ஏன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவை நேசிக்கிறேன். என் இயேசு என்னை நேசிச்சார், நான் அவரை நேசிக்கிறேன். நான் நேசிச்சு நான் சகல காரியத்தையும் செய்தாலும் லூக்கா 17:10 சொல்லுகிறது, அப்பிரோஜனமான ஊழியர்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம். யாக்கோபு நிருபம் 1:12 மீண்டுமாய் வாசிக்கிறேன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தன் மேல் அன்பு கூறுவனுக்கு தேவனை ஒரு மனுஷன் நேசிப்பான் என்று சொன்னால் கர்த்தருக்காக எதையும் செய்ய, எதையாவது செய்து, எல்லாவற்றையும் செய்து கர்த்தரை நேசிக்கிறதை அவன் வெளிப்படுத்துவான். சில நபர்களை உங்களுக்கு நான் காண்பித்து நான் நிறைவுக்குள்ளாக நான் போகிறேன். யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் உத்தமன். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை காண்கிறார், இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான காரியத்தை நான் செய்வதில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருந்தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 41:16 சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனை பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான்? சோதனையை சகித்த பின்பு அவன் உத்தமன் என்று விளங்கப்படுகிறது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். யோசேப்பு அன்பு செலுத்தினாங்க தேவனை. அவன் தேவனை நேசிப்பதற்கு, அவன் தேவனை நேசிக்காமல் போவதற்கு நிறைய காரணங்கள் அவனுக்கு முன்பதாக இருந்தது. ஆனால் அவன் அதை எடுக்கல, மாறாக தேவன் மேல் அன்பு வைத்திருந்தான். அவன் தேவனை நேசிச்சான். அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கோணலாவே போய் கொண்டிருந்தது. ரைட் ஃப்ரம் த பிட். என்று அவன் குழியில் விழுந்தானோ அன்று முதல் ஆதியாகமம் 41 வரைக்கும்
அவன் வாழ்க்கையில் எல்லாம் சறுக்கலாவே காணப்பட்டது, எல்லாம் அநியாயமாய் காணப்பட்டது, ஒன்றும் அவனுக்கு அனுகூலமாய் இல்லை. ஆனாலும் அவன் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக இருந்தான். பிகாஸ் ஜோசப் லவ்ட் காட். தேவனை அவன் நேசித்தான், சோதனையை சகித்தான், கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வெளிப்படுத்தினது தேவனை. தேவன் தான் நமக்கு சொல்வார். ஐயா, அவன் சொல்லுகிற நேரம் வரைக்குங்க அவனுக்கு எந்த உயர்வும் கிடைக்கல. அவன் சொல்லுகிற நேரத்தில் அவன் அடிமைதான். இந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது பல வருடங்களாக நிந்தையும் அவமானமும் ஏமாற்றமும் குழியிலும் அவன் சிறையிலும் இருந்த பிறகும் கர்த்தரை குறித்து மேன்மையாய் சொல்லுகிறான். காரணம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவன் உத்தமன் என்று விளங்கப்பட்டது. What an endurance and perseverance Joseph had because of the love of God. அவன் தேவன் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக சகித்தான். அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்பதாக வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய நேரங்கள் நிர்வாணமாய் காணப்பட்டான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அவன் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது அப்படிதான் பேர் வைக்கிறான். என் தகப்பனுடைய காரியங்கள், என் துக்கத்தை நாட்கள் எல்லாம் நான் மறந்தேன். அவன் அவ்வளவு துக்கத்தோடு காணப்பட்டான். ஆனால் ஒரு நாளும் அந்த துக்கம் அவன் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஒரு சாக்காக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. தானியேலும் அப்படித்தானே. தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழ்கிறேன். கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். No man can imagine. Can someone can tell what a man dreamt about? ஒரு மனுஷன் அவன் என்ன சொப்பனம் பார்த்தான் என்று இன்று வரையும் சொல்ல முடியுமோ? முடியாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தரை அன்றி. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை பெற்ற பின்பு அவன் தேவனிடத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை பெற்ற பின்பு ராஜாவின் சமூகத்துக்கு போன பின்பு சொல்லுகிறான் 28வது வசனத்துல, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசருக்கு தெரிவிக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றார். அவன் அவனுக்கு எங்க இருக்கும்போது தரிசனம் வந்தது முதற்கொண்டு அவனுக்கு பிக்சர் கொடுக்கப்படுது. ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவன் தான் கொடுக்கிறார். ஞானங்களை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர், ஐஸ்வர்யங்களை தருகிறவர் கர்த்தர், மகிமை தருகிறவர் கர்த்தர், ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர், இந்த கிருபை கொடுத்தவர் கர்த்தர். அப்ரோஜனமான மனிதர்கள் நீங்களும் நானும். பரிசுத்தமாய் வாழ வைக்கிறதும் கர்த்தரே. மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. சோதனைகள் வரும்பொழுது கர்த்தரை இடத்தில் நோக்கி பார்ப்போம். பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் 3 வேளை ஜெபித்தேன், கிருபை உனக்கு போதும், போ, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும். தாவீது ராஜா was an excellent man, ஒரு exemplary life. தாவீது ஒரு கர்த்தருக்கென்று ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் இடத்துல சில குறைகள் காணப்படலாம், எல்லா மனிதத்திலும் குறை உண்டு. ஆனால் அவன் கர்த்தருக்கு ஏற்ற மனிதனாய், இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் காணப்பட்டான். அவனை குறித்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவனுக்கு நிறைய சோதனைங்க. அவன் வாழ்க்கையில் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற இந்த நாட்கள், அந்த காலகட்டத்தில் அதான் அவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் அப்பதான் அவனுக்கு ஒரு செட்டில்குள்ள கொண்டு போறார், ஒரு திருப்தியாய்க்குள்ள நடத்துகிறார். ஆனா பல வருடங்கள் அவன் சிறு வயது முதற்கொண்டு அதிகமான நெருக்கங்கள், உதாசீனப்படுத்தப்பட்டான். ஆனாலும் அவன் கர்த்தரையே தேடிக்கொண்டிருந்தான்.
அவன் ஓடிக்கொண்டே இருந்தான், தேடிக்கொண்டே இருந்தான். நாம் தேட முடியுமோ? சோதனைகளை வரும் பொழுது சகிக்க முடிகிறதா? தாவீதை போல, தானியேலை போல, யோசேப்பை போல. வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, தானியேல் அன்னகராக்கப்பட்டான். ஆனாலும் கர்த்தரை அவன் எப்பொழுதும் நேசித்தது போல நேசித்து வந்தான். கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். 1 நாளாகமம் 29:1 தாவீதை குறித்து சில காரியங்களை வாசித்து முடிக்கலாம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. ஒரு மனுஷனுக்கு நான் கட்டலப்பா, வானத்தையும் பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நான் கட்டுகிறேன். இனி ஆண்டவர் வேண்டான்ட்டாரு, என் குமாரனுக்கு அவர் கொடுக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்பட்டது தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், வெளியேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாளையங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவகரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்து அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுப்பேன். என்னுடைய இதெல்லாம் கர்த்தருடையது. நான் கர்த்தரிடத்துல வாங்கி கர்த்தருக்கு கொடுக்கிறையா? nothing belongs to me. அவனுடைய நாட்கள்ல வெள்ளியும் பொன்னும் சகலவற்றும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அநேக மேன்மையை கொடுத்திருந்தார். அவையெல்லாம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் முன்பதாக அவன் தன்னை தாழ்த்தினான். சோதனை அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நான் அல்ல, என் தேவனே பெரியவர். நான் என் தேவனை நேசிக்கிறேன். தாவீது கர்த்தரை நேசித்தான். ஆகையால் கர்த்தர் இன்று வரை அவனுக்கு நிலையான வீட்டை கொடுத்திருக்கிறார். 4 வசனம் சொல்லுது, அறைகளின் சுவர்கள் மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதக்கதாக கம்மாளர் வேலை செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாளந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். கர்த்தாவே, 11ஆம் வசனம், கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலையாயிரம் உயர்ந்திருக்கிறீர். மகிமையை ஒரு உச்சத்தில் இருக்கிற தாவீது சொல்லுகிறான், எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா சொல்லுகிறார், உம்முடையதாண்டவர், எல்லாம் உம்முடையதாண்டவர், எல்லாம் உம்முடையதாண்டவர். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று கர்த்தர் விளங்கின பெண்கிறார். 12ஆம் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எப்படி சொல்ல முடிகிறது? உபத்திரம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோதனையை சகிக்கும் பொழுது இதை கற்றுக்கொள்கிறான். He understand God. He started to know God. கர்த்தரை அவன் அறிந்து கொண்டான். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். இவ்வளவு கொடுத்துட்டு சொல்றான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் நீசனும் பாவியும் ஆண்டவரே. என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் வாங்குறோம் ஆண்டவரே, நாங்க ஒண்ணுமே இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறான்? மனத்துல எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, பெரிய பராக்கிரமசாலிகள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவன் சொல்லுகிறான், கனமும் துதியும் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தான் எல்லாம் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உம்முடையது, நான் ஒண்ணுமே கிடையாது என்று தன்னை தாழ்த்துகிறான். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலவும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை.
எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபகரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உம்முடையது. He come to a conclusion, everything is yours. உபத்திரவப்பட்டது நல்லது. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். காரணம் என்ன? அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியுது. கர்த்தர் தவிர இந்த உலகத்தில் மேன்மையானது ஒன்றும் இல்லை, ஞானம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு பின்பதாக சாலமோன் வருகிறான். அவரை வேதம் சொல்லுகிறது, சாலமோனின் பெறுகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் தன்னையே தாழ்த்தினார். அப்புறம் எங்க சாலமோன்? தானியேல் தாழ்த்தினார். அவங்க சகிக்கிறதுனால தேவனை அன்பை அறிஞ்சுக்கிட்டாங்க. தேவ அன்பை அறிஞ்ச எந்த மனுஷனும் திரும்பி அவன் தேவனை நேசிப்பான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறதே. இந்த தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி வருதுன்னா, அவன் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறான் தனிமையில். இந்த உபத்திரவத்தில் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறான். அந்த அன்பை ருசி பார்த்தவன், அந்த அன்பை அறிந்தவன் திரும்பி என் கர்த்தருக்காக அவன் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறான். Then he can say, I love my God. நீங்களும் நானும் இந்த நிலைக்கு வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாராலையும் வர முடியுமா? பாஸ்டர் பிரதர், எல்லாராலையும் இது செய்ய முடியுமா? கிறிஸ்துவால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நீங்களும் நானும் அந்த கிரீடத்தை பெரும்படியாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடுகிற நீங்களும் நானும் பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டம் போராடி கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் இன்று உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God bless you.